योगी राम सूरत कुमार महाराज जय गण தெய்வம் योगी राम सूरत कुमार महाराज की जय ஏழத்தையும் எங்களுக்கு சிறப்பாக நடத்தி தந்த தெய்வம் योगी राम सूरत कुमार महाराज की जय महाराज योगी राम पंडित எங்கள் காப்பாய सूरत कुमार महाराज योगी राम पंडित எங்கள் காப்பாய सूरत कुमार
காணிமடம் .in என்ற அந்த .comல பதிவாகிட்டு இருக்கு. அதாவது ரமண ரிஷிகளுடைய அவதாரம், அவர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு சென்னையில் இருக்கு. என்ன வாய்ப்பு பாருங்க. நான் இந்த வாட்டி கேமரா வேண்டாம், வால் போஸ்ட் வேண்டாம், வீடியோ கேமரா வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், நாங்க ஃப்ரீயா இருக்கோம். ஓ என்று பண்ணக்கூடாது. வந்தியெல்லாம் மாதிரி சும்மா வந்தேன்னு சொல்லுவா. அதனால அவங்க 5000 ரூபாய் வேணும்பா. இது அனுபவிச்சிட்டோம். எங்க ஜனார்த்தனுக்கு அதெல்லாம் தெரியும். இந்த கதை என்ன தெரியும். அதனால இந்த தடவை எல்லாம் கட்டு. ஆனா கட்டு நினைச்சோம் உலகளவில் வெற்றி. உலகளவில் இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் பார்க்குறாங்க, லண்டன்ல பார்த்து மகாவை ஃபோன் பண்ணி டேடி நான் பார்த்துட்டு இருக்கேன் சாமியை நேரடிய பூஜையை பார்த்துருக்காங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த நேரடியாக அங்கே பார்த்து நமக்கு பேசுகிறாங்க. இங்கே பார்த்து ஆடுறதுன்னா இந்த குட்டி கட்டிக்கிற முதலாட்டம் உலகமே பார்த்து அதெல்லாம் காணிமடம். அதெல்லாம் யோகிராம் சிவகுமார் காணிமடத்தை தவிர எங்கேயும் பார்க்க முடியாது. ஏதான் இருப்பாங்க சொல்லுவோம். எத்தனையோ லட்சக்கணக்கான கோயில்கள் வரலாம். ஆனால் இந்த பிச்சைக்காரனுக்காக கட்டப்பட்ட ஒரே ஆலயம் காணிமடம். என்னுடைய ஆத்மா, என்னுடைய சோல், மை ஸ்பிரிட் காணிமடம். என்ன ஜட்ஜி வந்திருக்காங்க, ஜட்ஜியா பார்த்து வந்திருக்காரு. ஒரு நாள் வந்தாங்க, அப்படியே சுவாமி தன்னுடைய மகனுக்கு எம்டி தானே, அவர் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சு எம்டி கிடைக்கணும். எப்படி இருந்தா எம்டிக்கு 1 கோடி ரூபாய்ட்ட இப்போ உள்ள இல்லை. அதனால அவங்க என்ன ஒரு உத்தமானவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதாவது மற்ற நம்ம யாரையும் குறை சொல்லல. அவர்கிட்ட இப்ப நான் கூட வந்தாரு போனாரு உள்ள நுழைய முடியாது. அழைப்பிடுறதுக்காக அதுக்கிட்டே 10 பேருக்கு வந்துட்டான். எப்பா வேற விஷயம் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண உன்னுடைய காரியங்களை நீ சாமி பிரார்த்தனை. அவர் ஸ்ட்ரைட் பாவம் எத்தையும் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லாம தேவையில்லை. பகவான் அவர் உள்ள வந்து எதை பண்ணணும் நீ பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உத்தவர் நாணயமானவர் இந்த கொள்கையை கடைபிடிக்கின்ற அவர் அவருடைய மகனுக்கு என்னாச்சு, எப்படி கிடைச்சது. உடனே இங்க வந்து ஒரு 5000 ரூபாய் பகவானுக்கு காணிக்கையாக நமது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பால்துரன்னு சொல்லி தெரியாத அவர் அதனால அடுத்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா வருவாரு. ஏன் ஹைகோர்ட் ஜட்ஜ் சுவாமி யோகிராம் சிவகுமார் சிவன் எத்திக்கல பாருங்க, தியானத்துல போய் பாருங்க. 3 பேருக்கு காட்சி கொடுத்தார். நான் யார் என்பதை கேட்டார்கள். அவங்க பண்ணோட அவங்க எல்லாம் கரிந்து கொடுத்துருந்தாங்க. எத்திக்கல நடந்தார். அப்படிப்பட்ட பெருமாள் நம் கையில் இருக்கும் போது வெள்ளையை வச்சுட்டு ஊருக்கு தான் சுற்றுற மாதிரி ஜட்ஜி உணர்ந்தார். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வெங்கடசாமி, ஜஸ்டிஸ் ராஜு, ஹைகோர்ட் ஜட்ஜி ஜஸ்டிஸ் அருணாச்சலம் இருக்கார், முருகேசன் வரணும்னு சொல்லியிருக்காரு. என்னுடன் படித்தவர்கள் 7 பேர் இன்னைக்கு சென்னையிலே உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார். அவர்கள் அத்தனை பேரும் வரணும். நீங்க எப்ப இருப்பீங்க எத்தனை தடவை வந்து சாமி விட்டு. அதனால இது உலகத்திற்கு வழிகாட்டுது. உலகத்துக்கு வருகின்றவர்கள் ஆன்மீகமும் அதே போல அருள் பொருளும் கொடுக்கின்ற ஒரு பெரிய மகா கருணை பெருமான் யோகிராம் சிவகுமார் 8 மணிக்கு பால் குடம் அம்மா கோயில் வந்து எல்லாரும் ரெடியா வரணும். தெட்ட மேளம் அந்த மேளம் ஒரு மேளம் வேண்டாம், நாதஸ்வரத்தோட நம்ம வரணும். சாமி நாம ஜபத்தோட நம்ம விசாரணை கோயில் அந்த தாயுடைய கருணை இருந்தாலும் ஒரு குரு கிடைச்சது. குரு கிடைச்சா மாயமா கிடைச்சாங்க. மாயமா யாரு? ஆதி பராசக்தி மகாலட்சுமியுடைய அவதாரம். யோகிராம் சிவகுமார் யாரு? சிவனுடைய அவதாரம். ஐயா வைகுண்டன் கொடுத்தவற்றை சிரட்டை கொடுக்க வந்திருந்தார். கோட்டை சிரட்டையுடன் தலைவோரை விசிறியுடன் காணிமடத்தில் கோயில் கொள்வார் சிவனே. உலகமே
வரப்போகுது. இங்க வந்தவன் தான் தப்ப முடியும். எழுதிட்டார் ஐயா, வந்தவர் தெய்வம் வராதவர். அந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. கொடுமையான வார்த்தை, கொடுமையான வார்த்தை. எந்த குறிப்பிடமும் இதற்கு உள்ளே நிற்க முடியாது. ராணிமடத்தில் குறிப்பிடம் வந்தது 1989 இங்கு ஓலை குடிசையாக மாற்றப்பட்டது. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? சாப்பிட்டால் ஆல் குருவியில் கம் இன் தி அபோர்ட் ஆஃப் திஸ் பெக்கர். என்னுடைய விசிட்டில எல்லா குருவர்களும் வருவாங்க. 50 கோடிக்கு தத்தாத்திரேயர் அவர் குரு அவதாரமா இருந்தார். சிவன் பிரம்மா விஷ்ணு இது கட்டப்பட்ட 2 கிலோமீட்டர்ல 20 கோடியில கட்டப்பட்டிருக்கிறது. 50 கோடி. அதே போல கொத்தியடி பக்கத்துல சிறுடி சாய்பாபா வந்தாச்சு, ராகவேந்திரர் வந்தாச்சு, சுசித்தன் பக்கத்துல வர போறாங்க. அடுத்தாப்புல என்னன்னா காளஹஸ்தியே இங்க வர போறாங்க. தேவானந்த கேந்திராக்குள்ள திருப்பதி தேவஸ்தானமே திருப்பதியை கட்டப்போது. சுவாமி என்ன சொன்னார்? இத்தனை சொல்லிட்டு ஒரு வார்த்தை பண்ணாரு, இதுதான் திருப்பதி, இதுதான் திருப்பதி. வேற எங்க போயும் அண்ணாமலைக்கோ அங்கேயோ இங்கே நோ யூஸ் அட் ஆல். இவர் தான் ஆத்மஸ்வரூபமா இருக்காரு. என் உடம்பு வேணுமா, என்னுடைய ஆத்மா வேணுமான்னு கேட்டார். சந்திரநாடாச்சிக்கு பக்கத்தான் சொன்னா, சுவாமி நீங்க காண்படத்துல ரொம்ப அந்த ஏரியாவில் பாவப்பட்ட தேனப்பன் வந்திருக்கிறார். தேனப்பன் செட்டியார் அவர்கள் பகவானுடைய அருள் பக்தர். பகவானை கேட்டு வாங்குவார். அவரை தேவகுடம் பக்கத்துல கோட்டையூர் பாசனபுரம் அவங்க எல்லாம் செட்டியார்கள் பெரிய சாமிக்கு எலக்ட்ரிசிட்டி அது இது எதெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணலாம். சாமி கேட்டுவாங்க, பிச்சைக்காரன் வேணும் கேட்டுவாங்க. தாத்தா பிரதாவரம் சுவாமி நான் கட்டிட்டு கொடுத்தாரே, காணிபடத்தை நான் கட்டி கொடுக்குறேன். நோ நீட் யூ கேன் கோ. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கருணை வள்ளல் பணத்துக்கும் யாருக்கும் எந்த மந்திரி வந்தாலும் பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் நோ நீட் டு சீ திஸ் பெக்கர். let them do their karma. அவருக்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்யிட்டு. அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஆத்மா, நமக்கு பெரிய பகவான் சிவபெருமானுடைய அவதாரம் நமக்கு ரசித்தானே சாதாரண வஸ்து. அப்போ இங்க வந்தவர்கள் வேறு நினைக்கணும். கட்சி வாழ்க்கையில பார்க்க சாமிக்கு சங்கல்பம் பண்றாங்க, மகனுக்கு எப்படி கிடைக்குது எப்படி. இப்ப 1 கோடி 2 கோடி சாதாரணமாக போச்சு. கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. திருமணம் வர வேணுமா? திருமணம் பாக்கியத்துக்காண்டி எத்தனை பாத்தீங்கன்னா சாமிக்கு குழந்தை பாக்கியத்துக்காண்டி கொலுசு குழந்தை வர வேண்டும் சொல்லி கொலுசு எவ்வளவு பேர் பண்ணிட்டாங்க. இத்தனை குழந்தை லட்சக்கணக்கான குழந்தைகள் 1982 சுவாமி சொல்லுகிற போது நீ எங்கு சென்றிருந்தாயோ அந்த இடம் சேர்ந்து அதுக்கு லட்சாமி சொல்லுவார். சுவாமி நீ வந்து நான் ரொம்ப ஒரு சூழல் இருக்கு, எவ்வளவோ சண்டைகள் நடக்காம இருக்கு சொல்லுவார். பெருமை சொல்லுங்க. சுவாமி சொல்லுவார், யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் பெக்கர். நீ வேற இல்லை, நான் வேற இல்லை. நீ எங்கு செல்லுகின்றாய் எங்கு செல்லுகின்றாயோ மழை வேண்டும் என்று இந்த வாழ மழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே உள்ள ஜமீன்தார்களெல்லாம் தேங்காய் நெல்லில் அந்த பிள்ளைங்க விவசாயம் இருக்காங்க. விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்ப தெய்வத்தை தர்ம சாஸ்தா சுவாமி வந்து தெய்வப்படுத்த பார்த்தாங்க. மலாதில் வந்து நாகரி சாஸ்தா அப்படின்னு 5 கும்பம் வச்சு எடுத்து பூஜை பண்ணலாம். சுவாமிஜி இங்க உள்ள பகவான் விஸ்வமூர்த்தியையும் மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய மாயமேலையே அந்த பாதத்தை கொண்டு வந்தாங்க. எல்லாரும் தேவர்களுக்கும் அபிஷேகம் பண்ணோம். அபிஷேகம் பண்ணி மத்தியானம் முடிந்தது. சாயங்காலம் கொட்டா கொட்டு மலை. சாமி நம்ம காரியமான